தீர்மானம் 1. மாற்றங்களை நிகழ்த்துவதற்கு மாணவர்களால் மட்டுமே முடியும். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்தி பாமக அங்கம் வகிக்கும் அதிமுக கூட்டின் வெற்றிக்கு கடுமையாக உழைக்க உறுதியேற்போம். தீர்மானம் 2. கல்வி கடனை ரத்து செய்வதாக வாக்குறுதி அளித்து நிறைவேற்றாமல் துரோகம் செய்த திமுகவிற்கு வரும் தேர்தலில் பாடம் புகட்ட பாட்டாளி மாணவர் சங்கம் சூளுரை ஏற்கிறது. நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலைக்கு காரணமாக இருந்த திமுக அரசை கண்டனங்கள். தீர்மானம் 4. தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தின் மூலம் திமுக அரசுக்கு எதிராக புதிய எழுச்சியை ஏற்படுத்திய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பாராட்டுக்கள். 1,00,000 வகுப்பு ஆசிரியர்களை நியமிக்காமல் மாணவர்களின் கல்வியையும் அறிவு வளர்ச்சியையும் சீரழித்து வரும் திமுக அரசுக்கு கண்டனம். தீர்மானம் 6. பள்ளிகளை மூடி மாணவர் சேர்க்கை வீழ்ச்சி பாதையில் பயணிக்கும் திமுக அரசிற்கு கண்டனம். சிறப்பு டெட் தேர்வுகளை நடத்த தவறியதன் மூலம் 4 லட்சம் ஆசிரியர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிய திமுக அரசின் துரோகத்தை மக்களிடம் அம்பலப்படுத்த வேண்டும். தீர்மானம் 8. திமுக ஆட்சியின் மீதான 6 லட்சம் கோடி ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஆணையம் அமைத்து விசாரணை நடத்த அரசு ஆணையிட வேண்டும். மாணவர்கள் தமிழ் உணர்வால் ஆட்சிக்கு வந்து மாணவர்களுக்கு தமிழுக்கும் துரோகம் செய்யும் திமுக ஆட்சியை மாணவர்கள் மன்னிக்க கூடாது. 10வது தீர்மானம். தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வி, தமிழ் கட்டாய பாடம் ஆகியவற்றை செயல்படுத்தாத திமுக அரசை கண்டனம். 11வது தீர்மானம். மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகம் அமைக்க திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப தமிழ்நாட்டு மக்கள் முன் வர வேண்டும் என்று இந்த பொதுக்குழு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றுகிறது. தீர்மானம் 12. தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பை நடத்த தவறியதற்காக தமிழ்நாட்டு மக்களிடம் திமுக அரசை மன்னிப்பு கேட்க வேண்டும். தீர்மானம் 13. படித்த இளைஞர்களின் அரசு வேலை, தனியார் வேலை குறித்து வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய திமுக அரசுக்கு கண்டனம். தற்பொழுது பாட்டாளி மாணவர் சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு கூட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள தீர்மானங்களை பொதுக்குழுவில் பங்கேற்றுள்ள நிர்வாகிகள் கரவொலி எழுப்பி நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து தீர்மானங்களும் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதற்கு நன்றி.